ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಾಮದಲ್ಲಿ ನನ್ನ ವಂದನೆಗಳು ಹಾಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பாடலை பாடிட்டு அப்புறம் மற்றபடி வசனம் கொடுக்குறாங்க. எனக்கு கரெக்டாக half an hour கொடுத்துருக்காரு. நீங்கள் கரெக்டாக பாருங்க. இப்போ எவ்வளோ 12:45 கரெக்டாக 1:10 முடிச்சிருக்கோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தமிழ் பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்த நாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்த நாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்த நாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்த நாச,
ஆக்சுவலி இன்னைக்கு என்னால் வர முடியல சூழ்நிலை. ஐயா கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரம் இருந்தால் ஃபுட் ப்ரெஷர் ஆகிட்டுக்குது. அப்புறமே இந்த சூடு கட்டு வந்துச்சு, அந்த ரத்தம் கட்டு உட்கார முடியாது, நிற்க முடியாது. நான் ஐயா சொல்லையா இன்னைக்கு அபிஷேக ஆராதனை இருக்குது, நான் நேற்று நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். உடனே வராத சூழ்நிலை, ஹாஸ்பிட்டலுக்கு போல வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஐயா ஜபத்தில் இருந்தாலும் உடனே கூப்பிட்டு, இல்லையா நீ வந்துட்டு ஆகணும், நீங்கள் வாங்க கர்த்தர் பார்த்துறாருன்னு சொன்னான். உடனே நான் ஆராதனை வரும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களோட ஆராதனை வந்து நிற்கிறார், எனக்கு எந்த நோவும் வரக்கூடாது. அந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு வீட்டில் உட்கார முடியல, என்னால் தூங்கினே இருந்த அந்த நோவுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அது. உடனே எல்லாம் பயந்துட்டாங்க. 2018 கூட அப்படிதான் ஆச்சு எனக்கு. சுமார் என்னோட பாடியில் வந்து ஒரு பக்கெட் ரத்தம் எடுத்தாங்க. அந்த ரத்தம் எடுத்து புது ரத்தம் போட்டாங்க. ஐயா கூட சொல்ல இது நான் திரும்பி அப்படி ஆச்சு ஆண்டவரே, நான் பயந்துட்டேன். ராத்திரி ஜெபம் பண்ணது, ஆண்டவரே இப்படியெல்லாம் எனக்கு நோவு கொடுத்தா எனக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நோவால இருக்கக்கூடாது, இல்லை உனக்கு உயிர் எடுத்துடு, இல்லையா உயிர் கொடு, இந்த ரெண்டுல உனக்கு செய்ய ஆண்டவரே. ஏன்னா நாளைக்கு உயிர் இருக்குது. நான் போனோன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப தடையாச்சு. அப்போ இப்போதான் நம்ம ஆராதனை செய்து எனக்கு தலைமையில் என்ன போடும்போது இப்போ எனக்கு நோவே இல்லை. உட்கார முடியல, நிறுத்தலாம் ரொம்ப கஷ்டம். வீட்டில் தூங்க முடியல. என்னால் யாருக்கு சொல்லிருந்தாங்க, வீட்டில் சொன்னால் பயப்படுறாங்க. ஏற்கனவே அப்படி ஆச்சு, அவங்க கண்ணில் பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு ஆப்ரேஷன்லாம் ஆகிட்டு ரத்தம் எடுத்துனாலும் பார்த்துக்கிறாங்க. ஐயோ இல்லடி போல ஹாஸ்பிட்டலுக்கு, ஹாஸ்பிட்டல் நைட் கூட்டின்னு போனாங்க. பார்த்தா நல்லா டாக்டர் இல்லை. அல்லேலூயா. இப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் தைரியத்தை கொடுங்க, எனக்கு நோவு கொடுங்க பரவாயில்ல, ஆனால் தாங்கக்கூடிய சக்தி கொடுங்க. அந்த சக்தி கொடுத்தா அப்புறமா எங்கள் பக்கத்தில் அந்த அந்த மாதிரி ரோமம் இருக்கிறது இல்லைன்னா அது யாருக்கும் வராது. யார் தாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். அந்த நீங்கள் தாங்குங்கிறத தான் உனக்கு வந்திருக்குது, ஒன்றும் பயப்படாதுங்கோ, நல்லா ஆயிடுதுன்னு சொன்னாங்க. நான் ஐயப்பட சொன்னேன், இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, என்னால் வர முடியலன்னா. அவர் கேட்கல, இல்லையா நீங்கள் வாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நான் சொன்ன உடனே நான் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு வந்தேன். இப்போ நான் ஆண்டவர் கிருபைனால இப்போ நான் நல்லா இருக்கிறேன். ஜெபிங்கோ, இன்னும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? போட்டோம் கரெக்டா சொன்னேன். செல்வஸ்டர் ரொம்ப உற்சாகிக்கிறையா? ஃபாதர்ஸ் டே ஐயா, செல்வஸ்டர் ரொம்ப உற்சாகிக்கிறாங்க. இந்த மாசத்தை போன வாரமும் அந்த வாரமும் மதர்ஸ் டே வந்துச்சு தெரியுங்களா? இன்னைக்கு என்னவா? ஃபாதர்ஸ் டே இல்லைங்களா? ஃபாதர்ஸ் டே எப்படின்னா அது நம்ம அப்பாங்களை என்ன பண்ண கனப்படுத்தணும். யாராருக்கு அப்பா இருக்கிறாங்களோ அவங்க வயசாக இருக்கட்டும், வயசாக இருக்கட்டும், ವಯಸ್ಸಾನ அவங்க ವೃದ್ಧನಾದರೂ ಕೂಡ ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅವರಿಗೆ ನಾವು ಸಾಯುವವರೆಗೂ ತಂದೆಯನ್ನು ಗೌರವಪಡಿಸಬೇಕು. ஒருவேளை உங்களுக்கு அவர் வயசாயிருந்தாலும் கூட சரிதான், அந்த வயசான ஆள் என்ன பண்ண நம்ம கனப்படுத்தணும். வசனம் சொல்லப்படுறது, தாய் தகப்பன் யாரை கனப்படுத்துவார்களோ அவங்க நீடித்து ஆயுஷ்க்கு நாட்டுக்கிற தேவன் தருவார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கெல்லாம் உள்டா ஆகிட்டுக்குது. தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை, போய் ஹாஸ்டல் விட்டுடுறாங்க. நீ போனா எங்க வைஃப் வந்தவர்னு நீ போ, ஃபர்ஸ்ட் இந்த வீடு காலி பண்ணி சொல்லிட்டு எத்தனை பேர் பார்த்துக்கிறாரு, கண்ணார பார்த்து அவங்களை ஆராதனை சொல்லுங்க. ஆனால் நம்முடைய ஏசப்பா எப்படின்னு சொன்னா, அவர் நம்ம தோளின் மேலே சுமந்து கொண்ட தேவன் நம்மளுடைய தாய் தகப்பன் கைவிட்டாலும் கூட நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரே பாதர்ஷினால பாதரை கிஃப்ட் கொடுக்கணும், பாதரை கனப்படுத்தணும், இன்னும் ஒரு நாள் மட்டும் இல்லை. அவர் சாகுற மட்டும் அவர் நம்ம கனப்படுத்தணும். நாம் சாகுற மட்டும் அவருக்கு என்ன செய்யணும்? மரியாதை செலுத்தணும். அதுதான் உண்மையான ஒரு மனுஷனுக்கு, ஒரு உண்மையான ஒரு மனுஷன், உண்மையான ஒரு கிறிஸ்தவர். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப அட்டகாசம் நடிக்கிறது எங்கன்னு சொன்னா கிறிஸ்துவ வீடுகள் தான். ரொம்ப பயங்கரமான எது வசனம் அது வேண்டாம் செய்யாதன்னு சொல்றாங்க, அதான் செய்யறாங்க. எது செய்யன்னு சொல்றாங்க அதை செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம உண்மையான கிறிஸ்தவங்கள் சொன்னா உலகத்துக்கு நம்ம மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு தெரியல. அபிஷேகத்தை நீங்க என்ன பண்ணிக்கிறோங்க? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க. அந்த அபிஷேகம் என்ன உங்க தலைமையில் இருக்குது. இனத்துக்காக கொடுத்தாங்க,
என்னத்துக்காக உங்களுக்கு அபிஷேகம் பண்ணாங்க தெரியுமா? நீங்க ஆண்டவர் ஆராதனை கொண்டு இங்கே இருக்கிறது பெருசல்ல, நீங்க வெளியே போய் ஆண்டவர் பத்தி சொல்லணும்ன்றது தான் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறது. நீங்க ஆராதனை பண்றது யாருக்காக? ஆண்டவருக்காக, நமக்காக, நம் திருப்திக்காக. ஆனா ஆண்டவர் வேலை செய்யறதுக்கு என்ன வேணுமா? அபிஷேகத்தை வேணும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்க எல்லாருக்கும் இருக்குது. இப்போ அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால நீங்க போய் வெளியே போய் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வேலை செய்யணும். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ என்ன பண்ணான்னு சொன்னா, யாருமே மொபைல் பேசாதீங்க. மொபைல் எடுத்துட்டு போய் வெளியே போயிட்டு பேசக்கூடாது. நானும் கூட ஆல்ரெடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். பிளேன் மோட்ல இருக்குது. ஐயாவது கூட அப்படிதான் இருக்குது நினைக்கிறேன். நான் ஐயாக்கு யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, அது ஊழியக்காரோட நிலைமை, அது ஊழியக்காரோடைய வேலை. அந்த நீங்க வசனம் கேட்குறவங்க ஜாகிரதையா வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வசனத்தான் உங்களை ஆறுதலை படுத்தும். அந்த வசனமை தான் உங்களை கட்டும். அந்த வசனமை தான் உங்களை விடுதலை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்று கூட வசனம் என்னன்னு சொன்னா, சங்கீதங்கள புஸ்தகம் 103வது வசனம், 11வது வசனம், 103வது அதிகாரம் 11வது வசனம், 103 ಕೀರ್ತನೆಗಳು 11ನೇ ವಾಕ್ಯ. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவுதான் பெரிதா இருக்கிறது. இல்லங்க சிஸ்டர், எவ்வளவுங்க? 13 இல்ல 11, 12 படிங்க. இல்ல இல்ல 13 படிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல